2022 இரண்டாவது எம்சிக்யூ கூற்று கேட்கப்பட்டிருக்கு. இதில் பிழையான கூற்று தேர்ந்தெடுக்க சொல்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஃபவுலிங்கின் தவிர்க்கை கோட்பாடு என்ன சொல்லுதுன்றால் ஏதாவது ஒரு இலத்திரனுக்கு ஒரு மூலகத்தில் ஒவ்வொரு இலத்திரனும் தனித்துவமான 4 சக்தி சொட்டன்களை கொண்டிருக்க வேண்டுமா. ஹைட்ரசன் எடுத்தீங்கன்னா இறுதி ஓட்டு இலத்திரன் இவ்வாறு இருக்கணும். அவை ஹீலியம் எடுத்தீங்கன்னா 2வது இலத்திரன் இந்த 3ம் சமனா வரும். 4வது ஒன்றில் வித்தியாசப்படும். இப்போ எங்கேயாவது 4வது வச்சு கொண்டு தான் நாம் பிரிக்கலாம் அடுத்தடுத்த மூலகத்தை. ஸோ 4வதுல ஒரு சக்தி ஓபிட்டலில் இருக்கிற திசையை குறிக்குது. அதுலேருந்து என்ன முடிவுக்கு வரலாம்னா 2 இலத்திரன்கள் வெவ்வேறு திசைகளில் அலையலும்ன்ற முடிவை தான் குறிக்குது. 3வது இருக்க இயலாது. ஏன்னா ப்ளஸ் ஹாஃபும் மைனஸ் ஹாஃபும் தான் இருக்குது. இன்னொன்று இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ தவிர்க்கை கோட்பாடு இந்த 2 பெருமானத்தை மட்டும் வைப்பதன் மூலமாக ஒரு ஓபிட்டலில் 2 இலத்திரன்கள் தான் இருக்க முடியும், 3வது இருக்க முடியாது என்பதை மறைமுகமாக மறுக்குது. இந்த கூட்டு சரி. 2வது பொட்டாசியத்தினுடைய சொல்கிறேன் N3 இருக்கக்கூடிய ml 0 இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை 4ன்னு சொல்கிறான். 3ல் 3 SM இருக்கு, பொட்டாசியத்துக்கு 3 PM இருக்கு. அதில் 3 SM நிரம்பி இருக்கு, 3 PM நிரம்பி இருக்கிறதால 0க்குரிய ml 0க்குரிய இலத்திரன் இங்கே 2 இங்கே 2. ஃபோரஸை பற்றி கேட்கல. ஃபோரஸில் 1 இருந்தால் 5 வந்திருக்கும். ஆனால் ஃபோரஸ் பற்றி கேட்கல. அப்போ அந்த கூற்றும் சரி. 3வது நைதரசன் வலுவளவு இதால் உணரப்படுறது கார்பனை விட கூடன்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரியும் லித்தியத்திலிருந்து நியோன் வரையில் பயன்படு கருவேற்றம் இப்படி கூடிக்கொண்டு தான் செல்லும். அடுத்த கூட்டத்துக்கு தான் இப்படி குறையும். ஸோ கார்பன் இங்கே இருந்தால் நைதரசன் மேலே தான் இருக்கும். பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும். அந்த கூற்றம் சரி. அடுத்து சொல்கிறேன் சோடியம் மக்னீசியம் பொட்டாசியம் கல்சியத்தில் அணு ஆரைகளை பருமன்களை ஒப்பிட்டால் இந்த 2ஐயும் தான் ஒப்பிடலாம். இந்த மூலையில் இருக்கிறத ஒப்பிடுவது என்பது பொருத்தம் இல்லை. ஏண்டா வெவ்வேறு சக்தி மட்டம். இதில் 2,8 இது 2,8,8 ஒரு சக்தி மட்டம் கூட. ஆகவே 6ஐ நெருங்கியதல்ல. இவை தான் நெருங்கியது, அவை நெருங்கியதல்ல. இவையும் நெருங்கியதல்ல. சாரி, இவையும் தான் நெருங்கியது. ஆகவே அந்த குற்றப்பில்லை. அப்போ விட 4வது. 5வது சொல்கிறான் கார்பன் இலத்திரன் நாட்டல் சக்தி மைனஸ்ன்னு. அதாவது 18ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலமும் 2ஆம் கூட்டத்தில் பெர்லியம் மக்னீசியம் நைதரசன் இவை தான் ப்ளஸ், மற்ற எல்லாம் மைனஸ் தான். உதாரணமாக கார்பன் எடுத்தால் -202, இதை பார்க்க இது கூடவா இருக்கு மைனஸ். இது மட்டும்தான் நைதரசன் மட்டும்தான் ப்ளஸ். இந்த 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தில் 18 தவிர மற்ற எல்லாம் மைனஸ் தான். அவை கார்பன் மைனஸ் என்பது சரி -122. அவை ஆன்சர் இங்கே 4வது.